ஹே ஹாய் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா யுவர் கரண்ட் சுச்சுவேஷன் அப்படின்ற டாப்பிக்கில் தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். கரண்ட் சுச்சுவேஷனில் வந்து நான் ஒரு ஃபியூ கார்ட்ஸ் எடுப்பேன், அதை வந்து நான் கிளாரிஃபையும் வந்து பண்ணுவேன். அப்புறம் உங்களோட ஓவரால் எனர்ஜி எப்படி இருக்குது அப்படின்றதும் வந்து நான் வந்து பார்ப்பேன். டாபிக் வந்து பார்த்துட்டிங்கன்னா கரண்ட் சுச்சுவேஷன் இதுதான். அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த மூன் ஹேஸ் ஏ பேக் அப்படின்ற ஒரு ஆரக்கிள் கார்டு வச்சு அதில் வந்து என்ன மெசேஜ் சொல்ல வருது அப்படின்ற விஷயமும் வந்து பார்ப்பேன். ஸோ இஃப் யூ ஆர் வெரி நியூ டு மை சேனல், மை நேம் இஸ் அனிதா. நான் வந்து டேரோ ரீடர். இந்த கைடன்ஸ்லாம் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா கைடன்ஸாகவே வந்து எடுத்துக்கோங்க. இதுதான் வந்து டெஸ்டினி, இதுதான் வந்து டெஸ்டினேஷன் அப்படின்றது கிடையாது. உங்களோட எனர்ஜி எப்படி இருக்குது, உங்களோட எனர்ஜி நீங்கள் எப்படி சேஞ்ச் பண்ணணும், நான் கொடுக்குற கைடன்ஸ் வச்சு நீங்கள் எப்படி வந்து அதை வந்துட்டு நல்ல விதமாக நீங்கள் மாற்றிக்கிறீங்க, அதுதான் வந்து பார்த்துட்டிங்கன்னா இதில் வந்து விஷயம். ஓகே, இது வந்து வேணான்னு சொன்னதுன்னா நீங்கள் அதை வேணான்னு வந்து தடுத்துக்கலாம். இது வந்து ஒரு வார்னிங் கொடுக்குதுன்னா வேணாம் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து இது பண்ணிக்கோங்க. ஸோ அதை தாண்டி நீங்கள் பர்சனல் ரீடிங் புக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஐதர் நீங்கள் இன்ஸ்டாகிராம் மூலியமா இல்லை வாட்ஸ்அப் மூலியமா நீங்கள் வந்து என்னை வந்து காண்டாக்ட் பண்ணலாம் ஃபார் பர்சனல் ரீடிங். அது வந்து சார்ஜபிள். ஸோ யூ கேன் ஏபிள் டு கெட் ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ், ஒரு கிளாரிட்டி வந்து பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து கிடைக்கும். கைண்ட்லி லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் இஃப் யூ ஆர் வெரி நியூ டு மை சேனல். இது வரைக்கும் பண்ணவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஆல்மோஸ்ட் 736 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கீங்க. ரொம்ப 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 தேங்க்ஸ். இட் மீன்ஸ் அ லாட் டு மீ. கீப் சப்போர்ட்டிங் மீ. அதை தாண்டி வேறு என்ன சொல்லணும்னு நினச்சேன். ஸோ இவ்வளோ தான். ஸோ நான் பிக் அ கார்டு ரீடிங் அப்படின்ற மாதிரி தான் நான் வந்து டாபிக் வந்து நான் இன்றைக்கி வந்து பண்ண போகிறேன். ஸோ பிக் அ கார்டு ரீடிங் போது 3 நம்பர்ஸ். ஓகே, 1 2 3 3 நம்பர் நினச்சி வச்சுக்கோங்க. நீங்கள் எந்த நம்பர் பிக் பண்ண போகிறீங்க அப்படின்றதும் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கான டீட்டெயில்ஸும் வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருவேன். ஸோ நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3க்கு வந்து என்னென்ன டைமிங், என்ன டைம் ஸ்லாட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நான் கீழே வந்து ப்ரொவைட் பண்ணிடுவேன். ஸோ நீங்கள் வந்துட்டு ரொம்ப இது பண்ண தேவையில்லை. ஓகே, இப்போ வந்து நம்ம டைம் ஸ்டார்ட் ஆகிறது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா 2:05. ஓகே, ஃபார் நம்பர் 1. ஓகே, நம்ம இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபார் த நம்பர் 1 கரண்ட் சுச்சுவேஷன் என்ன அப்படின்றதும் பார்ப்போம். ஃபார் த கார்டு நம்பர் 1 people, the topic their current situation, அப்புறம் பாசிட்டிவ் என்ன அவுட்கமோ அப்படின்றதும் நம்ம வந்து பார்ப்போம். ஓகே, இது வந்து ஜென்ரல் ரீடிங். உங்களுக்கு வந்து ப்ராப்பராக வேணும் அப்படின்னா உங்களோட நேம் அண்ட் டேட் ஆஃப் பர்த்தை வச்சு நம்ம வந்து பண்ணுவோம் பர்சனல் ரீடிங்கில். இன்கேஸ் நான் இந்த வீடியோ வந்து ஸ்லோவாக இருக்குது நீங்கள் வந்து ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா ப்ளேபேக் ஸ்பீடில் போயிட்டு நீங்கள் 1.25 போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஓகே, நம்பர் 1 மெசேஜ் ஃபார் த பீப்புள், நம்பர் 1 their current situation and சொல்யூஷன் என்னன்றதும் பார்ப்போம். உங்களுடைய ஓவரால் எனர்ஜி வந்து பார்த்துட்டிங்கன்னா நைட் ஆஃப் கப்ஸ். ஓகே, சம்திங் ரிலேட்டட் டு கமிட்மெண்ட், சம்திங் ரிலேட்டட் டு ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப் கண்டிப்பாக வந்து பார்த்துட்டிங்கன்னா இதில் வந்து இருக்குது. ஏன்னா ஐம் கெட்டிங் அ நைட் ஆஃப் கப்ஸ் ஹியர் which is completely telling me சம்திங் இஸ் மூவிங் வெரி ஸ்லோ இன் யர் ரிலேஷன்ஷிப். இது வந்து எதை வேணாலும் வந்து குறிக்கலாம். உங்களுடைய கரண்ட் சுச்சுவேஷன் எதுவாக வேணாலும் வந்து இருக்கலாம். அந்த இதுதான் வந்து பார்த்துட்டிங்கன்னா இது வந்து சொல்லும். ஸோ எந்த ஒரு ஆக்ஷனுமே இல்லாமல் இருக்கலாம். இல்லை வந்து பார்த்துட்டிங்கன்னா நடக்கிற விஷயங்கள் மேபி லைக் யூஆர் கெட்டிங் ரெடி ஃபார் அ ரிலேஷன்ஷிப் ஆர் லைக் யூஆர் ரெடி டு ஆஃபர் ரிலேஷன்ஷிப்ஸ் டு சம் ஒன். ஸோ அந்த மாதிரி தான் வந்திருக்கு. ஸோ இல்லைனா லைக் யூஆர் சீக்கிங் ஃபார் சம் ஒன், யூனோ யூஆர் லுக்கிங் அவுட் ஃபார் சம் ஒன், யாராவது எதிர்பார்த்துட்ருக்கீங்க அப்படின்றதும் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த கார்டு வந்து நமக்கு வந்து இங்கே வந்து சொல்லுது. கண்டிப்பாக வந்து பார்த்துட்டிங்கன்னா இட்ஸ் கம்ப்ளீட்லி லைக் லவ் ரிலேட்டடாக வந்து கண்டிப்பாக வந்து இருக்குது. பேஷனேட் ரிலேட்டடாக வந்து கண்டிப்பாக வந்திருக்கு உங்களுடைய ஓவரால் எனர்ஜி. ஓகே, ஓவரால் எனர்ஜி வந்து பார்த்துட்டிங்கன்னா இங்கே தான் இருக்குது. ஸோ கார்ட்ஸ் வந்து என்ன சொல்ல வருது அப்படின்னு வந்து நம்ம பார்த்தா ஏஸ் ஆஃப் வாண்ட்ஸ், 5 ஆஃப் வாண்ட்ஸ் அண்ட் த ஹைரோஃபண்ட். ஓகே, சம்திங் ஒரு ரொம்ப பேஷன் ரிலேட்டடாக, ரொம்ப எந்தூசியாஸ்டிக்காக, ரொம்ப க்யூரியஸாக சில விஷயங்கள் வந்து ஆரம்பமாகிருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். சில விஷயங்கள் வந்து கண்டிப்பாக ஆரம்பமாகிருக்கு. பட் அட் த சேம் டைம் நான் இங்கே 5 ஆஃப் வாண்ட்ஸும் வந்து பார்க்குறேன். ஐ ஃபீல் லைக் நிறைய கிளாஷஸ், நிறைய டிசப்பாயின்மெண்ட்ஸ், டிஸ்அக்ரிமெண்ட்ஸ், நீயா நானா அப்படின்ற ஒரு எனர்ஜியும் வந்திருக்கு. நம்ம இங்கே ரீட் பண்ணுறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எனர்ஜி தான். ஸோ பேசிக்காக டேரோவே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு எனர்ஜி தான் நமக்கு. ஸோ எனர்ஜியை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து டேரோவே வந்து ரீட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் நம்பர் 1 வந்து எடுத்துக்கனால 5 ஆஃப் வாண்ட்ஸ் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா
திஸ் டினோட்ஸ் அ லாட் ஆஃப் காம்படிஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். காம்படிஷன் லைக் எனர்ஜி வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப அப் லெவலாகவே வந்திருக்கும். ரொம்ப அக்ரெஷன் இருக்கும். டெஸ்பரேஷன் இருக்கும். கான்ஃப்ளிக்ட், காம்படிஷன் இந்த மாதிரிலாம் வந்து நிறைய விஷயங்கள் வந்து பார்க்க முடியுது. அட் த சேம் டைம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஐம் கெட்டிங் ஹைரோஃபண்ட் விச் இஸ் டெல்லிங் மீ லைக் ஒரு ட்ரெடிஷ்னல் வேல்யூ, ஒரு சிஸ்டம் பிலீஃப், ஒரு ப்ராப்பர் கமிட்மெண்ட் அதையும் வந்து பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக இங்கே வந்து என்னால் வந்து பார்க்க முடியுது. ஸோ ஓவராலாக வந்து பார்த்துட்டிங்கன்னா யூஆர் கோயிங் டு லேர்ன் அ லெசன் இன் யுவர் கரண்ட் சுச்சுவேஷனை வந்து பார்த்துட்டிங்கன்னா திஸ் சுச்சுவேஷன் உங்களுக்கு ஒரு லெசன் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து டீச் பண்ண போகுது அப்படின்றதான் நான் வந்து சொல்லுவேன். ஒரு அவேக்கனிங் பீரியடாகவும் வந்து பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து இது வந்து இருக்க போகுது. நம்ம என்ன அப்படின்றத இப்போ வந்து ஃபர்தராக வந்து கிளாரிஃபை பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் சொன்னேன்னா 2 கார்ட்ஸ் நான் வந்து எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் நான் வந்து இப்போ எடுக்கிறேன். ஓகே, what is the card you want to show me for the number 1 pile? The message you want to show it for the number 1 pile. The message you want to show it for the number 1 pile. I surrender to the power greater than me. நான் வந்து என்ன சொல்கிறேன்னா கார்ட்ஸ் வந்து என்ன அட்வைஸ் பண்ணுது அப்படின்னா கடவுள்கிட்ட பாரத்தை இறக்கி வச்சுருங்க. இல்லைன்னா வந்து அந்த ஃப்ளோவில் வந்து போங்க. நிறைய வந்து உங்களுடைய டென்ஷனை வந்து எடுத்துக்காதீங்க. நீங்கள் தான் எல்லாத்தையும் சரி பண்ணணும்னு உங்களை தாண்டி வந்துட்டு தான் எல்லாமே வந்து நடக்குது. ஸோ அதுக்கிட்ட நீங்கள் ஒப்படைச்சிருங்க அப்படின்றது வருது. ஓகே, ஒன் மோர் கார்ட் ப்ளீஸ். ஸோ ஒன் மோர் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டெட் ஆஃப் ப்ரேயிங் ஃபார் அன் அவுட்கம் ஐ ப்ரே ஃபார் த ஹையஸ்ட் குட் ஃபார் ஆல். ஓகே, நீங்கள் நினைக்கிறது தான் வந்து நடக்கணும் அப்படின்றது வந்து யோசிக்காதீங்க. என்ன நீங்கள் வந்து யோசிக்கணும் அப்படின்னா இப்போ வந்துட்டு என்கிட்ட டேரோ பார்க்க வராங்கன்னு வந்து வச்சுக்கோங்களேன். அவங்க ஒரு ஆன்சரை வந்து டிசைட் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த ஆன்சருக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து வேணும். இல்லைன்னா எனக்கு அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது ஒரு ரெமெடி சொல்லுங்கள், அது பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள். இதுதான் அப்படின்னு வந்து இருந்ததுன்னா அதுதான் கரெக்டாக. ஸோ உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு தகுந்த மாதிரி என்ன வேணுன்றது கடவுள் கொடுக்க மாட்டார். உங்களுக்கு எது நல்லதோ, உங்களுடைய சோலுக்கு எது நல்லதோ, உங்களுடைய பீஸுக்கு எது நல்லதோ. ஸோ கடவுள் முன்னாடி நம்மளாம் வந்து அவருடைய குழந்தை தானே. ஸோ ஹையஸ்ட் குட் ஃபார் ஆல், எல்லாத்துக்குமே எது நல்லது, உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எது ரொம்ப நல்லது அதுதான் வந்து பார்ப்பார். ஓகே, இப்போ நீங்கள் ஒரு பேட் ரிலேஷன்ஷிப்பில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து ரொம்ப கண்மூடித்தனமாக லவ் பண்ணிடுவோம். அவங்கள தான் வந்து அவங்க தான் வந்து அவங்க அவ்வளோ கொடுமைப்படுத்துவாங்க. அவங்களோட தான் வந்து இருக்கணும்னு வந்து நினைப்போம். பட் கடவுளுக்கு வந்து தெரியும் நீங்கள் எங்கே இருக்கணும் எங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. கடவுள் வந்து அதை தடுக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணுவார். உங்கள் புத்திக்கு உரைக்கிற மாதிரி சொல்லுவார். ஆனால் நம்ம வந்து புத்தி வந்து அதை ஏற்றுக்காது. ஏன்னா அதை ரிசீவ் பண்ணுற மனநிலையில் வந்து நம்ம வந்து அப்போ வந்து இருக்க மாட்டோம். லேட்டராக ரொம்ப தப்பான முடிவு எடுத்துகிட்டு ரெக்கக்னைஸ் பண்ணுவோம். ஸோ அதுதான் ஹையஸ்ட் குட் ஃபார் ஆல். எது நல்லதுன்னு நீ நினைக்கிறியோ அதுக்கு வந்து கொடுங்க அப்படின்ற ப்ரேயர் வந்து பண்ணுங்க. அப்படின்னு ஃபர்ஸ்ட்டு வந்து கடவுள்கிட்ட ஒப்படைச்சிருங்க அப்படின்ற, ரெண்டுமே சிமிலரான ஆன்சர் தான். கடவுள்கிட்ட ஒப்படைச்சிருங்க அப்படின்ற ஒரு ஆன்சர். ஸோ அந்த கடவுள் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா எல்லாருக்கும் எது நல்லது, உங்களுக்கு எது நல்லது, நீங்கள் நினைக்கிறது இல்லாமல் எது நல்லதுன்னு நினைக்கிறீங்களோ அதை கொடுங்க அப்படின்றதான் நம்ம வந்து ப்ரே பண்ணணும் அப்படின்ற ஒரு மெசேஜ் தான் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல. எஸ், நம்ம இப்போ வந்து கிளாரிஃபை பண்ணி வந்து பார்ப்போம். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு ஓவரால் எனர்ஜி வந்து உங்களுடைய ஓவரால் எனர்ஜி வந்து பார்த்துட்டிங்கன்னா யூஆர் குட் லுக்கிங் ஃபார் சம் கனெக்ஷன்ஸ் அந்த மாதிரி கூட வந்து சொல்லலாம். ஸோ இது இல்லைன்னா ஒரு ஆஃபர் அந்த மாதிரி. ஸோ இது எதுக்கு வந்திருக்குன்னு வந்து பார்ப்போம். ஸோ why the Knight of Cups is here, why the Knight of Cups is here. நைட் ஆஃப் கப்ஸ், யூ ஹாவ் அன் ஐஸ் ஆன் சம்ஒன். நீங்கள் யாரோ நினச்சி வச்சுட்ருக்கீங்க. அவங்கள வந்துட்டு லைக் அவங்கள நீங்கள் ஸ்டாக் பண்ணுறீங்க. இல்லைன்னா அவங்க மேலே அவங்களுடைய கண் வந்து கண்டிப்பாக இருக்குது. அவங்களுக்காக வெயிட் பண்ணுறீங்க. இந்த அடுத்த ஸ்டெப்பை எடுத்து வைக்கலாமா அப்படின்ற யோசனை வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நிறையாவே இருக்குது அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன். ஸோ அந்த முடிவில் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோன்னு வந்து தோணுது. அந்த முடிவுலேயும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ அப்படின்ட்டு தான் வந்து எனக்கு தோணுது. ஸோ கார்ட்ஸ் வச்சு பார்க்குறச்ச எனக்கு அப்படி தான் வந்து வருது. மேபி லைக் உங்களை விட மெச்சூரிட்டி அவங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கலாம், அதுக்கான சான்சஸும் இருக்குது. பட் நீங்கள் ஒரு டெசிஷன் எடுத்து வச்சுருக்கீங்க, அந்த டெசிஷன் கண்டிப்பாக நடக்கணும் அப்படின்னு சொல்லி, அதுதான் நடக்கணும் அப்படின்னு வந்து நீங்கள் நினைக்கிறீங்களோன்னு எனக்கு தோணுது. ஸோ கார்ட்ஸ் வச்சு பார்க்குறச்சு அப்படி தான் தெரியுது. நம்ம ஃபர்தராக என்னன்றது கிளாரிஃபை பண்ணி பார்ப்போம். ஸோ மெசேஜில் வந்து Ace of Wands, 5 of Wands, Hierophant, அதில் வந்து என்ன சொல்ல வருதுன்றதை பார்ப்போம். Okay, why the Ace of Wands is here, why the Ace of Wands is here.
கண்டிப்பாக கமிட்மெண்ட், கண்டிப்பான கமிட்மெண்ட்ஸ், கண்டிப்பாக லவ் ரிலேஷன் தான் இது வந்துட்டு. ஏன்னா எனக்கு ஆணித்தனமாக அடித்து 4 ஆஃப் வான்ஸ், 2 ஆஃப் கப்ஸ், 3 ஆஃப் வான்ஸ் வந்திருக்கு. ஸோ நான் கண்டிப்பாக இதுதான் வந்து சொல்லுவேன். பட் நிறையா ஹைட் அண்ட் சீக் இருக்குங்க, நிறையா கமிட்மெண்ட் இஷ்யூஸ் இருக்குது, நிறைய ட்ரஸ்ட் இஷ்யூஸ் வந்து இருக்குது. உள்ளொன்று வெளி ஒன்று அப்படின்னு வந்து சொல்லுவாங்களா, அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நிறையா இருக்குது. அதனால தான் கடவுள் வந்து விஷயங்களை தள்ளி போடுறாரு என்னன்னு தெரியல. பட் பார்ப்போம். ஓகே, இந்த ஏஸ் ஆஃப் ஒன்ஸ் கண்டிப்பாக நியூ கமிட்மெண்ட்ஸ், நியூ லவ்வாக கூட இருக்கலாம், நியூ கனெக்ஷனாக வந்து இருக்கலாம், சம் டிவைன் கனெக்ஷனாக வந்து இருக்கலாம். பிகாஸ் ஸ்ட்ராங் லவ் கனெக்ஷன் பார்த்தீங்களா, கல்யாண செய்தி ஒன்று கல்யாணம் அந்த மாதிரி லைக் உடனே 4 ஆஃப் வான்ஸ், 2 ஆஃப் கப்ஸ் கண்டிப்பாக ஒரு சோல்மேட் ரிலேட்டடானது, இல்லைன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ரிலேட்டடானது கூட வந்து இருக்கலாம். சோல்மேட்னா வந்துட்டு லைக் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், லைஃப் பார்ட்னர் தான் வந்து கிடையாது. எனக்கு வந்து என்னோடய ஃப்ரெண்ட் கூட சோல்மேட்டாக வந்து இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா இங்கே வந்து இருக்குது. அந்த விஷயங்கள் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா 4 ஆஃப் வான்ஸ், 2 ஆஃப் கப்ஸ், இது கண்டிப்பாக ஒரு நியூ ரிலேஷன் விச் இஸ் கிவிங் யூ லாட் ஆஃப் ஹாப்பினஸ், லாட் ஆஃப் ஜாய், லாட் ஆஃப் ஹார்மனி, பீஸ் எல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து கொடுத்துருக்கு. பட் அட் த சேம் டைம் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா லைக் நீங்கள் நினச்சிட்டே வந்து இருக்கீங்க, லைக் எல்லாமே நல்லா போயிட்டுருக்கு, நல்லாவே போயிட்டுருக்கு அப்படின்னு நினச்சிட்டே இருக்கிறப்பே அங்கே ஒரு ஃபுல் ஸ்டாப் வந்து வருது. ஸோ அதுதான் வந்து என்ன அப்படின்றத நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகே, why the 5 of wands is here, why the 5 of wands is here, why the 5 of wands is here. நீங்கள் நினச்ச ஒரு விஷயம் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா லைக் மேபி இது வந்து பார்த்துட்டிங்கன்னா லைக் ஆனால் ஒரு டெம்ப்ரவரியான ஒரு கனெக்ஷனாக கூட இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகே, நமக்கு பார்த்திங்கன்னா சில பேர் வந்து பேசும்போது செய்யும்போது ரொம்ப பிடிச்சிருக்கும். ஓகே, ஒரு ஃப்ரெண்ட்ஸாக கூட இருக்கலாமே, பிடிச்சிருக்கும். பட் டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த இது எல்லாமே ஒரு வாரம், ஒரு 2 வீக்ஸ் வந்து நல்லாயிருக்கும். பட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு ஃபேட் ஆகிடும். அந்த மாதிரியான விஷயங்களாக கூட இருக்கலாம். ஏன்னா நிறைய வந்து ஏன்னா the cycle is ending here. அந்த சைக்கிள் வந்து எண்ட் ஆகுது இந்த இடத்துல. பட் உங்களோட எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னா அதுதான் அப்படின்ட்டு நினச்சி வச்சுருக்கீங்க. பட் சுச்சுவேஷன் வந்து பார்த்துட்டிங்கன்னா நோ, இட்ஸ் நாட் ஹேப்பனிங். ஏன்னா நிறைய லைக் நிறைய தடங்கள் இருக்குது, ஹேர்டில்ஸ் இருக்குது. யூனோ லைக் இந்த பார்டர் தாண்டி நீயும் வரக்கூடாது, நான் வரக்கூடாது, அந்த மாதிரியான ஒரு சண்டை. அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா the moon which is quite telling me நிறைய லைக் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து உங்களுடைய இல்லூஷன்ஸ் நிறைய இருக்குது. உங்களுடைய கெப்பாசிட்டிக்கு தாண்டியான விஷயங்கள் வந்து ஏதோ ஒரு விஷயம் தப்புன்னு வந்து படுது. பட் அது என்ன அப்படின்றது வந்துட்டு அது நல்லதா ஒரு கெட்டதா, இதை வந்து நான் லீட் பண்ணிட்டு போயிட முடியுமா அப்படின்ற ஒரு விஷயமும் வந்து பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து இங்கே வந்து இருக்குது. நிறையா இந்த கார்டு வந்து பார்த்திங்கன்னா இட் ஆல்வேஸ் டினோட்ஸ் இல்லூஷன்ஸ். மேபி பைசஸாக இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து நிறைய இருக்குது. டவுரஸாக கூட வந்து இருக்கலாம் பீப்புள். இன்வால்வ் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து கண்டிப்பாக இங்கே இருக்குது அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன். ஸோ இந்த கார்ட்ஸ்லாம் வந்து என்ன தான் வந்து பேசிக்காக டினோட் பண்ணுது அப்படின்னா ஏதோ ஒரு கிளாஷஸ் இருக்குது, ஏதோ ஒரு தடங்கள் இருக்குது. பட் உங்களோட ஃபர்ம் டெசிஷன் வந்து பார்த்துட்டிங்கன்னா மேபி காட் இஸ் ட்ரைங் டு ஸ்டாப் யூவோ என்னமோ. I should not tell that, only the cards can tell that. So இதுதான் லைக் 7 of wands which is telling me resistance நிறைய இருக்குது அப்படின்றது வந்து என்னால் இங்கே வந்து பார்க்க முடியுது. நிறைய ஹிடன் ஃபேக்ட்ஸ், உன்னால் புரிஞ்சிக்க முடியாத ஒரு விஷயங்கள். ஓகே, ட்ரஸ்ட் இஷ்யூஸ் இருக்கும் கண்டிப்பாக. ஒரு டிசெப்டிவ் பிஹேவியர் கூட வந்து இருக்கலாம். ஓகே, அது வந்து உங்களால் ஒரு நிறைய அன்சர்டனிட்டி அப்படின்னு சொல்லலாம். அன்சர்டனிட்டி இருக்கலாம், ஃபியர்ஸ் இருக்கலாம், ஈகோ கிளாஷஸ் வந்து இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் வந்து இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து பார்க்க முடியுது. ரொம்ப கன்ஃபியூஷன்ஸில் இருக்கீங்களா? நல்ல ஒரு சந்தோஷம் கொடுத்த ஒரு விஷயம் என்னடா எப்படி ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு வருத்தம் வந்து கண்டிப்பாக என்னால் வந்து உணர முடியுது. பட் எஸ், நிறைய ரெசிஸ்டன்ஸும் வந்து பார்க்க முடியுது. ஓகே, அடுத்த கார்டு வந்து கிளாரிஃபை பண்ணலாம். why the Hierophant is here, why the Hierophant is here. ஹைரோஃபண்ட் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நான் சொன்னேன்ல சில லெசன்ஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் இதில் வந்து கற்றுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக ஒரு அவேக்கனிங் வந்து வரும், ஒரு டெசிஷன் வந்து உங்களால் வந்து எடுக்க முடியும். அட் த சேம் டைம் வந்து பார்த்துட்டிங்கன்னா அதை நோக்கி வந்து நீங்கள் போவீங்க. அட் த சேம் டைம் அது உங்களுக்கு வந்து கடைசியாக ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் தர மாதிரியான ஒரு விஷயமாக தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து இருக்கும். ஓகே, அடுத்து வந்து நம்ம பார்ப்போம்
What should they do? What should they do? What should they do and the outcome? What should they do and what will be the outcome of the situation? What should they do? What should they do? What should they do and what is the positive outcome of the situation? பாசிட்டிவ் அவுட்கம் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஐ ஃபீல் லைக் ஹாப்பியாக இந்த விஷயங்களை வந்து தாண்டி நீங்கள் மூவ் ஆன் ஆகிடுவீங்க அப்படின்னு தான் எனக்கு வந்து தோணுது. அட் த எண்ட் ஆஃப் த டே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும், லைக் திஸ் இஸ் நாட் ஃபார் யூ அப்படின்ற ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். ஸோ நீங்கள் வந்து லைக் அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு அதை ஹாப்பியாகவே நீங்கள் வந்து இதை ஏற்றுக்கிட்டு ஓகே நம்ம நெக்ஸ்ட் வேலையை பார்க்க போகலாம் அப்படின்ற மாதிரியான யூ ஆர் ட்ராவலிங், ஒரு வெற்றியோடு நீங்கள் வந்து போகிறீங்கன்னு தோணுது. எஸ், மேபி லைக் ஓகே, இது நான் எப்படி சொல்கிறேன்னு தெரியல, ஒரு கெத்தாகவே நீங்கள் சொல்லிட்டு போகலன்னு கூட வச்சுக்கலாம், ஒரு திமிராகவே நீங்கள் சொல்லிட்டு ஓகே போ என்ன அப்படின்ற மாதிரியான கூட சொல்லிட்டு வந்து நீங்கள் போகிறதுக்கான வந்து சான்சஸ் வந்து இங்கே நிறையா இருக்குது. எக்ஸாக்ட்லி. ஸோ அட் லாஸ்ட் வந்து யூ ஆர் டேக்கிங் அ டெசிஷன். ஓகே இதுதான் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பார்த்தீங்க, லைக் திங்ஸ் ஆர் நாட் ஒர்க்கிங் அவுட் அந்த வே. ஏன்னா நிறைய விஷயங்கள் உங்களை வந்து ரொம்ப ரொம்ப அங்கே வந்து மேபி லைக் உங்களை வந்து ஏதோ ஒன்று தப்பாக இருக்குன்னு உங்களால் வந்து உணர முடியுது. பட் அட் த சேம் டைம் இதை விடவும் வந்து உங்களுக்கு வந்து மனசில், பட் அட் த எண்ட் ஆஃப் த டே நீங்கள் மனசு வச்சிங்கன்னா மூவ் ஆன் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ஒரு இதோடய நீங்கள் வந்து அப்படின்ற மாதிரி நான் போகிறதுக்கான சான்சஸும் வந்து பார்த்துட்டிங்கன்னா என்ன இருக்குது. ஸோ கரண்ட் சுச்சுவேஷன் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இதுதான் இதோட அவுட்கமும் நான் வந்து சொல்லியிருக்கேன். வித் கார்ட்ஸோட ஆரக்கிள் கார்ட்ஸ் வந்து ஹோப் இட் ரெசனேட்ஸ் வித் யூ. உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வந்து நம்பர் 2க்கு போயிடலாம். ஹாய், நம்பர் 2 செலக்ட் பண்ணவங்களுக்கு நம்ம வந்து இதை வந்து பார்க்க போகிறோம். ஓகே, உங்களுக்கு வந்து நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா 3 கார்ட்ஸ் எடுப்பேன். உங்களோட ஓவரால் எனர்ஜி என்ன அப்படின்றதும் ஒரு கார்டு எடுப்பேன். அப்புறம் 2 கார்ட்ஸ் யூனிவர்ஸ் ஹஸ் ஏ பேக்குன்னு சொல்லிட்டு 2 ஆரக்கிள் கார்டு எடுப்பேன். அப்புறம் வந்து பாசிட்டிவ் அவுட்கமும் என்ன அப்படின்றதும் வந்து எடுப்பேன். ஓகே, show me the message for the people of their current situation who have chosen number 2. Show me the message for the people who have chosen number 2. Chosen number 2. About their current situation. இன்கேஸ் நீங்கள் இது வந்து ஸ்லோவாக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அந்த ப்ளே ஸ்பீட் வந்து இருக்கும்ல, கீழே உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கும், அதில் போய் 1.25 வந்து வச்சுப்பாரு. ஓகே, current situation seems to be little bit shaky. நிறைய go through பண்ணுறீங்களோ இப்போது. Somebody is trying to take control over his situation. I don't know, let's see. Lots of love involved. அதனால you are going through a lot of this. ஓகே, கண்டிப்பாக வந்து பார்த்துட்டிங்கன்னா குயின் ஆஃப் கப்ஸ் which is telling me a lot of love involved, emotions involved, completely love, head over heels in love அப்படின்னு வந்து சொல்லுவாங்களே. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் இங்கே வந்து என்னால் வந்து பார்க்க முடியுது. ஹெட் ஓவர் ஹீல்ஸ் இன் லவ். நம்ம வந்து when it comes to love will feel deeply in love. கரெக்டாக அந்த மாதிரியான ஒரு லவ் தான் இங்கே வந்து பார்க்க முடியுது. உங்கள் லவ் எங்கள் ரொம்ப டீப்பான லவ் வேணும். நிறைய லவ், நிறைய கம்பேஷன் வந்து அங்கே இருக்குது, நிறைய சென்சிட்டிவிட்டி இருக்குது. ஓகே, நிறைய ஹீலிங்கும் வந்து பார்த்துட்டிங்கன்னா அட் த சேம் டைம் வந்து நிறையா இருக்குது. லைக் இது என்ன அப்படின்றத வந்து ஃபர்தராக நம்ம கிளாரிஃபை பண்ணி வந்து பார்க்கலாம். பட் அட் த சேம் டைம் வந்து கார்ட்ஸோட மெசேஜ் வந்து பார்த்திங்கன்னா டவர். ஐ திங்க் யூ ஆர் கோயிங் த்ரூ அ லாட் ஆஃப் ட்ரபிள் இருக்கலாம். இல்லை வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு சடன் சேஞ்ச் இல்லைன்னா ஒரு சேஞ்ச் ஓவர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு லைக் ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை ஷேக் பண்ணிடும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் ரைட் நோ ஐ ஃபீல் லைக் யூ ஆர் கோயிங் த்ரூ நம்பர் 2 ஃபைல் செலக்ட் பண்ணவங்களுக்கு. அட் த சேம் டைம் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா எம்பரரும் வந்து இருக்குது. லைக் நீங்கள் யூ ஆர் ட்ரைங் டு டேக் கண்ட்ரோல் ஓவர் த சிச்சுவேஷன் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். பட் ஃபர்தராக நம்ம வந்து இதை கிளாரிஃபை பண்ணி பார்த்தா தான் நமக்கு வந்து ஃபர்தராக வந்து தெரியும். லைக் சில விஷயங்கள் வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சிச்சுன்னா டிஸ்ட்ரக்ட் ஆகிடுச்சு. பட் மறுபடியும் அதை வந்து புதுப்பிக்கணும் அப்படின்னு வந்து நினைக்கிறீங்க. யூ ஆர் ட்ரைங் டு டேக் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்றதும் வந்து பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இங்கே வந்து நினைக்கிறீங்க வித் அ ஃபார்ம் ஆஃப் லவ். ஸோ அது நம்ம என்னன்றது வந்து ஃபர்தராக கிளாரிஃபை பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஓவரால் எனர்ஜி இந்த கார்டு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா என்ன சொல்ல வருது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகே,
Why the Queen of Cups is here? Why the Queen of Cups is here? Why the Queen of Cups is here? Definitely a lot of love involved, and because I feel like, நான் சொன்னேன்ல, லைக் நிறைய திங்ஸ் வந்து உங்களை சேஞ்ச் பண்ணிடுச்சு, பட் அதை புதுப்பிக்கணும்னு வந்து நினைக்கிறீங்க, இல்லைன்னா வந்து புது விஷயத்தை நோக்கி போகணும்னு நினைக்கிறீங்க. அந்த ஒரு அந்த அந்த ஒரு விஷயம் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய கண்ட்ரோலில் இருக்கணும் அப்படின்னு வந்து நினைக்கிறீங்களோன்னு எனக்கு வந்து தோணுது. பட் ஓவரால் எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நான் சொன்னேன் நிறையா ஒர்க் அவுட் பண்ணுறீங்க. அந்த விஷயத்துக்காக என்னென்னலாம் வந்து பண்ணணுமோ கலந்து ஆலோசிக்கிறது, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து கேட்குறது, இல்லைன்னா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து நிறையா வந்து பண்ணுறீங்க. அட் த சேம் டைம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இது நிறைய ஒரு ஹாப்பினஸ், நிறையா ஃபுல்ஃபில்மெண்ட் வந்து உங்களுக்கு கொடுக்குது. புதுசாக ஆரம்பிக்கிற விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப டிசிப்ளின்டாக, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக, ரொம்ப இன்டலெக்சுவலாக வந்து உங்களுடைய மூமெண்ட் இருக்கும் அப்படின்னு வந்து எனக்கு வந்து தோணுது. ஓகே, யூனிவர்ஸ் ஹாஸ் எ பேக் அப்படின்ற கார்ட்ஸ்லேருந்து நான் 2 கார்டு வந்து எடுக்கிறேன். ஓகே, என்ன சொல்ல வருதுன்றது பார்ப்போம். Show me the cards you need to see for the people who have chosen number 2 regarding their current situation. Though prayer and meditation, I create a ripple effect of the peace inward. Okay, I think you're going through நிறைய ப்ரேயர் பண்ணுறீங்க, நிறைய லைக் ப்ரேயர் பண்ணலையோ அப்படின்னு வந்து தோணுது. பட் த்ரூ ப்ரேயர்ஸ் அண்ட் மெடிடேஷன் இந்த ஒரு விஷயத்தையோ இல்லை வந்துட்டு யூனோ நான் போய் யாரையா போய் சேஞ்ச் பண்ணேன்னா அவங்க யாரும் சேஞ்ச் பண்ண மாட்டாங்க, அன்லஸ் அன்டில் தே ஆர் வில்லிங் டு சேஞ்ச், அன்லஸ் அன்டில் தே ஆர் ரெடி டு ரிசீவ் த மெசேஜ். ஓகே, அதே மாதிரி தான் நீங்களாக வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும்னு நினச்சா மட்டும் தான் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ண முடியும். அதே மாதிரி தான் த்ரூ ப்ரேயர் அண்ட் மெடிடேஷனில் நம்ம வந்து அதை கண்டிப்பாக அடைய முடியும் அப்படின்ற மெசேஜ் தான் வந்து கார்ட்ஸ் வந்து சொல்லுது. நம்ம மாற்றங்கள், நம்மளை பார்த்து ஒரு 4 பேர் மாறுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது கண்டிப்பாக அந்த யூனிவர்ஸ், இது வந்து எனர்ஜி தானே நமக்கு. அப்போ வந்து கண்டிப்பாக அந்த ஒரு எஃபெக்ட், அந்த ஒரு சேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். அந்த ரிப்பல் எஃபெக்ட் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ இட்ஸ் ஆஸ்கிங் யூ டு மெடிடேட் அண்ட் ப்ரேயர் ஓவர் திஸ் சிச்சுவேஷன். ஓகே, இன்னொரு கார்டு வந்து நான் எடுத்து பார்க்குறேன். ஒன் மோர் மெசேஜ் ஃபார் த பீப்புள் நம்பர் 2 have chosen number 2. One more message for the people who have chosen number 2. I find a deeper meaning and personal growth amid the discomfort. Okay, lot of discomfort. நான் சொன்னேன்ல நிறைய டிஸ்கம்ஃபர்ட் வந்து கண்டிப்பாக வந்து இருக்குது, இந்த கார்ட்ஸ் மூலியமாகவே வந்து தெரியுது. பட் அதுலேயும் நீங்கள் பர்சனல் க்ரோத் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. யூஆர் ட்ரைங் டு ஃபைண்ட் அ மீனிங் ஆஃப் திஸ் பிஹேவியர். ஏன்னா யூஆர் ட்ரைங் டு ஒர்க் அவுட் ஆன் திஸ். என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன்ல, யூஆர் ட்ரைங் டு ஃபர்க் அவுட், யூஆர் ட்ரைங் டு ஒர்க் அவுட் ஆன் திஸ். ஸோ யூஆர் ஃபைண்டிங் அ டீப்பர் மீனிங் ஆஃப் திஸ் சிச்சுவேஷன். உங்களோட என்ன தான் நடக்குது அப்படின்றது அந்த மீனிங் வந்து பார்க்குறீங்க, அதோட க்ரோத் பண்ணணுன்றது நினைக்கிறீங்க. இவ்வளோ டிஸ்கம்ஃபர்ட்டுக்கு இடையிலையும் யூ ஆர் ட்ரைங் யுவர் பெஸ்ட். அதுதான் வந்து கார்ட்ஸ் வந்து நமக்கு வந்து இப்போ சொல்லுது. ஓகே, ஸோ அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த டவரை வந்து நம்ம வந்து இப்போ வந்து கிளாரிஃபை பண்ணலாம். ஓகே, why the tower is here, why the tower is here, why the tower is here. அன்எக்ஸ்பெக்டட் திங்ஸ் ஆர் ஹேப்பன். நீங்கள் எதிர்பார்க்காத விஷயங்கள் நிறைய நடந்துருச்சு. லைக் யூ ஆர் மூவிங் ஆன் வித் அ பேக்கேஜ் அப்படி தான் சொல்லணும். யூ ஹவ் டேக்கன் அ சான்ஸ். ஒரு பர்டிகுலர் விஷயத்தில் வந்து நீங்கள் ஒரு சான்ஸ் எடுத்திருக்கீங்க. மேபி எமோஷன்ஸ் இன்வால்வ் ஆகிற ஒரு விஷயமா வந்து இருக்கலாம். ஸோ அதில் வந்து நிறைய வந்து பார்த்துட்டிங்கன்னா யூ ஃபீல் வெரி அலோன், யூ ஆர் மூவிங் ஆன். நிறைய அட்டாச்மெண்ட்டாக இது. ஓகே, நிறைய டிட்டாச்மெண்ட், அன்எக்ஸ்பெக்டடாக வந்த விஷயங்கள் வந்து நிறைய வந்து உங்களை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்கு. ஸோ மனசு பாரமாக இதை ஏற்றுக்கக்கூடிய பக்குவம் கூட உங்களுக்கு இருக்கான்னு தெரியல. ஏன்னா அவ்வளோ பாரமாக வந்து நீங்கள் வந்து அந்த விஷயத்தை வந்து கடந்து போகிறீங்க. பட் ஸ்டில் யூ ஆர் ட்ரையிங், பிகாஸ் அது எமோஷன்ஸ், மேபி நான் சொன்ன மாதிரி ஹீலிங் இன்வால்வ் ஆன ஒரு விஷயமா இருக்கலாம். மேபி நீங்கள் ஹீலிங் தான் ஒர்க் அவுட் பண்ண ட்ரை பண்ணுறீங்களோ நீங்கள் வந்து தோணுது எனக்கு. ஒரு புதுசாக ஒரு ஆரம்பித்த ஒரு விஷயம், ஒரு நல்ல ஒரு இதான விஷயம் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா, மேபி சில பேருக்கு லைக் ட்ராவல் பண்ண விஷயம் கூட
ட்ராவல் சம்மந்தப்பட்டமான விஷயங்கள் உங்களுக்கு ஒரு பேட் நியூஸ் வந்து கொடுத்துருக்கலாம். பட் அதை தாண்டி எனர்ஜின்னு நீங்கள் வந்து ரீட் பண்ணுறச்ச ஃபோல் த ஹெர்மிட் த 6 ஆஃப் ஸ்வாட்ஸ். நிறைய விஷயங்கள் உங்களுக்கு அந்த டீப்பர் மீனிங்னு நான் சொன்னேன்ல, நிறைய விஷயங்கள் நீங்கள் இந்த புரிஞ்சிட்டீங்க இந்த டவர் மூமெண்ட்ன்றனால. நிறைய விஷயங்கள் உங்களால் வந்து புரிஞ்சிக்க முடியுது. things have shaken you, things have made you to realize so many things. இந்த விஷயங்கள் நடந்தனால இவ்வளோ விஷயங்களை நான் புரிஞ்சுக்க முடிஞ்சது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஒரு அவேக்கனிங், ஒரு விழிப்புணர்வு வந்து பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்திருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். யா, why the Ace of Pentacles is here, why the Ace of Pentacles is, பட் அது உங்களை ரொம்ப காயப்படுத்திருக்குன்னு நான் சொல்வேன். Why the Ace of Pentacles is here, why the Ace of Pentacles is here. I think you are praying, you are doing the prayer, okay? You are looking out for something new, okay? You are manifesting, you are praying for, you are rushing towards a proper commitment, இல்லைனா proper stability. Could be related to மணியாக இருக்கலாம், இல்லைனா ரிலேஷன்ஷிப்பாக கூட இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகே, நீங்கள் ப்ரேயர் பண்ணுறது புதுசாக ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இருக்குது. அந்த புதுசான ஒரு விஷயத்துக்காகவும் நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க. இந்த புதுசான நடக்கிற ஒரு விஷயம், ஓகே இதுதான் வந்து நடந்துருச்சு, பட் ஓகே அட்லீஸ்ட் இந்த ஒரு ஓகே இந்த ஒரு புதுசான ஒரு விஷயம், கரண்ட்டில் நடக்கிற விஷயம் ப்ராப்பர் ஸ்டெபிலிட்டி கொடுக்கணும். ஏன்னா யூ ஹாவ் தட் பவர் ரைட் நவ். இந்த டவர் மூமெண்ட்டில் உங்ககிட்ட எந்த பவருமே இன்னுமே இல்லை, எந்த ஒரு மெட்டீரியல் சோர்ஸோ இல்லை, எதுவுமே வந்து இல்லை. பட் நவ் இந்த 10 ஆஃப் பென்டிகல்ஸ் மெஜிஷியனை வந்து பார்க்குறச்சு உங்ககிட்ட வந்து எல்லாமே வந்து இருக்குது. நீங்கள் அதை எப்படி நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்க போகிறீங்கன்றது தான் உங்களுடைய திறமை. ஓகே, இப்போ வந்து நம்ம எம்பரர் எதுக்கு அப்படின்றதும் வந்து பார்க்கலாம். ஓகே, why the emperor is here, why the emperor is here. இந்த எம்பரர் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா லைக் ஏரிஸ் இன்வால்வ் ஆனதுக்கான நிறைய சான்சஸ் வந்து இருக்குது. லைக் இன்னும் மேஷம் அவங்க இன்வால்வ் ஆனதுக்கான நிறைய சான்சஸ் வந்து இங்கே இருக்குது, இன்னும் இருக்குது. பட் அந்த கார்டு வந்துட்டு எனக்கு சரியாக அது வந்து வரல. ஓகே, பேஜ் ஆஃப் ஒன்ஸ் நிறைய லைக் நிறைய இந்த எம்பரர் வந்து பார்த்துட்டிங்கன்னா நிறைய லைக் நிறைய ஒரு சேஞ்ச் வந்து கண்டிப்பாக வந்து கொடுக்க போகுது. இந்த சேஞ்ச் வந்து கண்டிப்பாக கொடுக்க போகுது. அந்த சேஞ்ச் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இட்ஸ் கோயிங் டு மேக் யூ வெரி ஸ்ட்ராங் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபர்தர் ஐ நோ, ஏன்னா நீங்கள் ஒர்க் ஆன் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு நான் சொல்கிறேன். மேபி நீங்கள் ஹீலிங்கில் தான் வந்து ஒர்க் ஆன் பண்ணிகிட்ருக்கீங்களோ, இல்லைன்னா வந்துட்டு உங்களுக்கே வந்துட்டு ஓகே இதுதான் இது அப்படின்னு வந்து பிரித்து வைக்க வந்து நீங்கள் வந்து கற்றுருந்துருக்கலாம். பட் அட் த சேம் டைம் திஸ் எம்பரர் வந்து என்ன டினோட் பண்ணுதுன்னா பேஜ் ஆஃப் ஒன்ஸ், ஏஸ் ஆஃப் ஸ்வாட்ஸ், ஆக்ஷன்ஸ். அதுக்கான ஆக்ஷன்ஸ் என்ன அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக வந்து எடுக்க போகிறீங்க. ஓகே, இதுதான் அப்படின்றது தெரிஞ்சது. ஓகே, அடுத்து வந்து என்ன பண்ணுறது, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், அதை வந்து நடைமுறைப்படுத்தணும். அந்த ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பண்ண போகிறீங்க. அதுக்கான நேரமும் வந்து வந்துருச்சு உங்களுக்கு. எஸ், நம்ம வந்து இப்போ வந்து அவுட்கம் என்ன அப்படின்றது வந்து நம்ம வந்து பார்ப்போம். வாட் இஸ் த அவுட்கம் ஆஃப் தி சிச்சுவேஷன், வாட் ஷுட் தே டூ, வாட் இஸ் த அவுட்கம் ஆஃப் தி சிச்சுவேஷன் அண்ட் வாட் ஷுட் தே டூ. எனக்கு கண்ணெல்லாம் எரியுது, கொசுக்குது. அவுட்கம் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா 2 of Wands, the Devil, the 8 of Swords. See, நான் என்ன சொல்வேன் அப்படின்னா இந்த அவுட்கம் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் டெஃபினெட்லி நாட் கோனா கிவ் யூ லைக் நோ ஹாப்பியாக வந்து இருக்க போகுது அப்படின்றது வந்து கிடையாது. பட் ஐ ஜஸ்ட் வாண்ட் யூ டு பி வெரி கேர்ஃபுல். ஏன்னா நீங்கள் மூவ் ஆன் ஆகிட்டீங்க, சடனாக மறுபடியும் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளேயும் வந்து போயிடாதீங்க. இட் டெஃபினெட்லி வுட் பி அன்ஹெல்தி பிகாஸ் யூ ஆர் லுக்கிங் ஃபார் சம் ஸ்டேபிள் கமிட்மெண்ட். ஏன்னா யூ ஹேவ் ஆல் த ரிசோர்ஸஸ், யூ ஆர் ட்ரைங் டு டேக் கண்ட்ரோல் ஆஃப் த சிச்சுவேஷன். பட் ஸ்டில் ஐ ஃபீல் லைக் நீங்கள் இன்னும் கொஞ்சம் இமெச்சூர்டாக தான் இருக்கீங்க. யூ நீட் அ லாட் ஆஃப் ஹீலிங். நீங்கள் அதிரடியான முடிவுகள்லாம் வந்து எடுக்கிறீங்க. லைக் யா அதிரடி முடிவு எடுத்து ஓகே இது ஓகே
he or she is ready to do this. நான் வந்து அப்போ நான் வந்து ஒத்துக்கிறேன். நோ நோ, பிகாஸ் ஸ்டில் யூ நீட் டு ஹீல் அ லாட். நீங்கள் இன்னும் நிறைய புரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் வந்து நிறைய வந்து இருக்குது. அந்த விஷயம் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா மேபி அந்த பர்சனோ இல்லை அந்த ஜாபோ இல்லை வந்து பார்த்துட்டிங்கன்னா அன்ஹெல்த்தியாக இருக்கலாம். நீங்கள் நினச்ச மாதிரி வந்து கண்டிப்பாக வந்து இருக்காது. கண்டிப்பாக பார்த்தீங்களா, கேர்ளியே வந்து சொல்லுது, லிசார்டே வந்து சொல்லுது, கண்டிப்பாக அன்ஹெல்த்தியாக இருக்கும். நீங்கள் நினச்ச மாதிரி இருக்காது. அவங்களே எல்லா கண்ட்ரோலும் வந்து எடுத்துப்பாங்க. இல்லை நீங்களே உங்களோட கண்ட்ரோல் எடுக்கிறேன்ற பேரில் நீங்களே உங்களோட இதில் செல்ஃப் சப்போர்ட்டேஜ் பண்ணிக்காதீங்க. ஓகே, இப்போ எடுத்த நீங்கள் முடிவை தயவு செஞ்சு கொஞ்சம் தள்ளி போடுங்க. திஸ் இஸ் நாட் த ரைட் டைமாக கூட வந்து இருக்கலாம். ஏன்னா அவுட்கம் வந்து பார்த்துட்டிங்கன்னா அவ்வளோ பாசிட்டிவாக வந்து இல்லை. ஓகே, ஐ ஃபீல் அ லாட் ஆஃப் உங்களே நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிறீங்க. அதே மாதிரி வந்து பார்த்துட்டிங்கன்னா லைக் சிச்சுவேஷன் கண்ட்ரோல் எல்லாமே வந்து இன்கேஸ் உங்கள் கையில் இருந்துருச்சுன்னா வந்து உங்கள் கையில் இருக்குன்றதுக்காக தப்பான முடிவுகள் வந்து எடுத்துடாதீங்க. இன்கேஸ் உங்களோட ஆப்போசிட் பர்சனோட இது கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு அதை விட்டு வெளியே வந்துடுங்க. சத்தியமாக அது வந்துட்டு உங்களுக்கு ஒரு ட்ராப்பாக இருக்கும். உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ்ஸே கண்டிப்பாக அது வந்து தரப்போகிறதே வந்து கிடையாது. எப்படி ஏதோ வந்து கண்ணை கட்டி காட்டுக்குள்ளே விட்ட மாதிரி ஆகிடும். ரொம்ப வந்து ஃப்யூச்சரில் வந்து ஃபீல் பண்ணுவீங்க. ஓகே, பிகாஸ் நீங்கள் இன்கேஸ் நீங்கள் எதாவது பர்சனை வந்து சூஸ் பண்ணிக்கிங்களேன்னா அதே பர்சனை தான் நான் வந்து திருப்பி அக்செப்ட் பண்ணுறீங்க அப்படின்னா தட் பர்சன் டெஃபினெட்லி வில் நாட் பி ஒரு நார்மல் ரொமான்டிக்காவோ இல்லை வந்துட்டு நார்மலாகவோ உங்களை புரிஞ்சுக்கிட்டோ சப்போர்ட் பண்ணியோ அந்த மாதிரி வந்து இருக்கவே மாட்டாங்க. மேபி சில பேருக்கு லாஜிக்கலாக இருக்கணும், அந்த மாதிரி இருக்கணும்னு தெரியும். பட் when it comes to லவ், அந்த லவ் வந்து அவ்வளோவா வந்து அவங்களுக்கு வந்து இருக்காது. ஹார்ட்டை வச்சு அவங்க யோசிக்கவே மாட்டாங்க, ஹெட்டை வச்சு நிறையா வந்து யோசிப்பாங்க. மேபி அவங்க ரொம்ப டாமினண்ட்டாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுறவங்களா கூட சான்சஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா இருக்குது. ஸோ நீங்கள் உங்களோட சுச்சுவேஷனை தான் கண்ட்ரோல் பண்ண போகிறீங்க அப்படின்னா யுவர் கண்ட்ரோல் சுச்சுவேஷன் மேபி சம் அதர் பர்சன் கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்னா டெஃபினெட்லி அது வந்து ரொம்ப அன்ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ நான் சொல்ல வேண்டிய விஷயங்கள் சொல்லிட்டேன். இனிமேல் முடிவெடுக்க போகிறது உங்களுடைய விருப்பம் தான். இந்த விஷயங்கள் உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஸோ மச். நம்ம கார்டு நம்பர் 3க்கு போயிடலாம். ஹாய் நம்பர் 3. இப்போ வந்து நம்ம வந்து உங்களுக்கு தான் வந்து பார்க்க போகிறோம். நான் வந்து ஒரு 3 கார்டு எடுப்பேன். அதுக்கப்புறம் வந்து ஓவரால் எனர்ஜி என்னன்றது வந்து நம்ம வந்து எடுப்போம். அவுட்கமும் என்னன்றது வந்து எடுப்பேன். யூனிவர்ஸ் ஆஸ் ஏ பேக் அப்படின்றதுலேருந்து 2 கார்டு வந்து எடுப்பேன். இது வந்து ஜென்ரல் தான், உங்களுக்கு எது ரெசனேட் ஆகுதோ அது மட்டும் வந்து எடுத்துக்கோங்க. இன்கேஸ் நான் ஷஃபில் பண்ணுறது நான் பேசுகிறது ஸ்லோவாக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கீழே அந்த ஸ்பீடு இது இருக்குல்ல அதில் போய் 1.25x வச்சு நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ தட் யூ வில் நாட் மிஸ் அவுட் மெயின் பாயிண்ட், நான் என்ன சொல்ல வரேன்றதை மிஸ் பண்ண மாட்டீங்க. ஓகே, show me the cards which I need to see for the people who have chosen number 3 about their current situation, for the number 3. நிறைய புது விஷயங்கள்லாம் நடந்திருக்குல்ல. ஓவர் திங்கிங், லவ், எமோஷன்ஸ் இன்வால்வ் நிறைய பார்க்க முடியுது. சம்திங் இஸ் கம்மிங் டு அன் எண்ட், இல்லைன்னா ஒரு கம்ப்ளீஷனாக கூட இருக்கலாம். அது என்னன்றதை வந்து நம்ம வந்து கிளாரிஃபை பண்ணி பார்த்தா தான் வந்து தெரியும். சம்திங் இஸ் நியூ, வெரி நியூ லவ் பிகினிங்காக கூட இருக்கலாம். பட் அந்த லவ் பிகினிங் உடனே வந்து எண்ட் ஆகுதோன்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் கூட வந்து இருக்குது. ஓகே, இது வந்து பார்த்துட்டிங்கன்னா த வேர்ல்டு அப்படின்னு வந்து பார்த்தோன்னா ஒரு சைக்கிள் கம்ப்ளீட் ஆகி இந்த சைக்கிள் வந்து கம்ப்ளீட் ஆகிடுது அப்படின்ற ஒரு மீனிங் தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா த வேர்ல்டு. ஓகே, ஸோ இதுதான் வந்து மேஜர் அர்க்கானா மைனர் அர்க்கானா கார்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அந்த மேஜர் அர்க்கானாவில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா கடைசியான கார்டு இது தான். ஓகே, த வேர்ல்டு ஒரு கம்ப்ளீஷன். ஓகே, த சைக்கிள் ஓவர், சைக்கிள் இஸ் எண்டிங். ஓகே, இது வந்துட்டு லைக் ஹாப்பி எண்டிங்ஸாக இருக்கலாம். சம்டைம்ஸ் நீங்கள் அந்த ஹாப்பி எண்டிங்ஸை உணரலைனாலும் லேட்டராக வந்து ஃபீல் பண்ணுவீங்க இது வந்து ஒரு ஹாப்பி எண்டிங் தான் அப்படின்னு சொல்லிட்டு. மேபி ட்ராவலாக கூட இருக்கலாம். பட் ட்ராவல் கார்ட்ஸ் எதுவும் நான் வந்து இங்கே வந்து பார்க்கல. பட் ட்ராவலாக இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. சம்திங் இஸ் கம்ப்ளீஷன், ஹோல்னஸ், அச்சீவ்மெண்ட். ஓகே, அது என்னன்றதை நம்ம வந்து ஒன்றா கிளாரிஃபை பண்ணி வந்து பார்க்கலாம். ஏஸ் ஆஃப் கப்ஸ், நியூ பிராண்ட், நியூ பிகினிங், சம்திங் இஸ் பிகினிங் நியூ ஃபார் யூ கைஸ். ஓகே, அது வந்து பார்க்க முடியுது. ஹை ப்ரீஸ்டர்ஸ்ன்னு வந்து பார்க்குறச்சு
நிறைய விஷயங்கள் இன்ட்யூட்டிவாக உங்களால் வந்து சில விஷயங்களை வந்து உணர முடியுது. இதுதானோ அதுதானோ அப்படின்றது வந்து உங்களால் வந்து கரெக்டாக வந்து உணர முடியுதோ அப்படின்னு வந்து தோணுது. ஏன்னா ஹை ப்ரீஸ்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்யூட்டிவான கார்டு அப்படின்னா எதுன்னு வந்து கேட்டிங்கன்னா, லைக் நம்ம பாஷையில் சொன்னால் பச்சின்னு சொல்லலாம். பச்சி சொல்லுது, ஏதோ இது மனசாட்சி சொல்லுது, அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள். ஓகே, சைக்கிக், ஓகே, இன்ட்யூஷன், ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸாக கூட இருக்கலாம். முன்னாடியே நடக்க போகிறது இப்போ வந்து உங்களால் வந்து புரிஞ்சிக்க முடியும். ஏதோ ஒரு விஷயம், ஏதோ ஒன்று வந்து இதுதான் அப்படின்றது மாதிரி உங்களுக்கு தோணுதோ அப்படின்னு வந்து தோணுது. ஓகே, அடுத்த கார்டு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா, ஐம் கெட்டிங் அ கிங் ஆஃப் கப்ஸ் ஹியர். டெஃபினெட்லி லவ் திஸ் இருக்கலாம். இல்லை அப்படின்னா எனர்ஜி, எந்த ஒரு எனர்ஜியாக கூட வந்து இருக்கலாம். கிங் ஆஃப் கப்ஸ் வந்து நமக்கு வந்து என்ன சொல்ல வருது அப்படின்னா, திஸ் பர்சன் இஸ் வெரி காம் ஆர் திஸ் எனர்ஜி இஸ் வெரி காம். இட்ஸ் நாட் அ வெரி ஹார்ஷ். கிங் ஆஃப் ஸ்வாட்ஸ் மாதிரி அந்த மாதிரி அது ரொம்ப ஹார்ஷ் கிடையாது. ரொம்ப சாந்தமான ஒரு எனர்ஜி. இந்த எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சாந்தமான ஒரு எனர்ஜி. இந்த எனர்ஜி வந்து பார்த்துட்டிங்கன்னா யோசிக்கிறது எல்லாமே மனசில் இருந்து யோசிக்கும். ஓகே, எதுவுமே வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா லைக் லாஜிக்கலாகவோ இல்லை வந்து ரொம்ப செல்ஃபிஷாகவோ அந்த மாதிரிலாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து இந்த எனர்ஜி வந்து யோசிக்காது. இந்த எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 நல்லதாக இருக்கும். ரொம்ப பேலன்ஸ்டாக இருக்கும். ரொம்ப வந்து எக்ஸ்பீரியன்ஸ் நிறையா இருக்கும். ஸ்டெபிலிட்டி வந்து கண்டிப்பாக வந்து இந்த இதுக்கு வந்து நிறையா இருக்கும். இன்கேஸ் இஃப் இட் பர்சனாக இருந்தாங்கன்னா ரொம்ப வைஸ் லீடராக வந்து இருக்கிறதுக்கான ரொம்ப ரொம்ப சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது. எமோஷ்னல், பேஷன்ஸ், பேலன்ஸ், க்ரியேட்டிவிட்டி, ஸ்டெபிலிட்டி, இது எல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த கார்ட்ஸில் வந்து வரும். ஓகே, நம்ம என்னன்றது வந்து ஃபர்தராக வந்து கிளாரிஃபை பண்ணி வந்து பார்த்தா தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா தெரியும். நம்ம இப்போ வந்து அந்த 2 கார்ட்ஸ் சொன்னல அது என்ன அப்படின்றத பார்ப்போம். What is the message you want to show for the people who have chosen number 3? What is the message you want to show to the people for the people who have chosen number 3? What is the message for number 3? I am unapologetic about what I desire and trust what I focus on will grow. Your focus is on something, okay? பர்டிகுலராக ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் ஃபோக்கஸ் வந்து பண்ணுறீங்க. பட் ஆத்மார்த்தமாகவோ இல்லை வந்து அன்அப்பாலஜெட்டிக்காவோ நீங்கள் அதை நம்புறீங்க. அது வந்து க்ரோ ஆகும் அப்படின்றது வந்து நீங்கள் நம்புறீங்க. உங்களுடைய ஃபோக்கஸ் கண்டிப்பாக க்ரோ ஆகும். இப்போது கடவுள்கிட்ட வந்து எனக்கு வந்து தைரியத்தை கூடன்னு வந்து நம்ம கேட்குறோன்னு வச்சுக்கோங்களேன். தைரியத்தை வந்து டக்குன்னு கொடுத்துட மாட்டார். தைரியத்தை ஃபேஸ் பண்ணுற மாதிரி சேலஞ்சஸ் கொடுப்பாரு. அதில் வந்து நம்ம வந்து க்ரோ ஆகிடும். ஸோ அந்த மாதிரி க்ரோ. Okay, what is the one more card please, one more card message. Happiness is my birthright. You feel like ஹாப்பினஸாக இருக்கணும், அது வந்து உங்களுடைய பர்த் ரைட் அப்படின்றத ஃபீல் பண்ணுறீங்க. நிறைய விஷயங்கள் வந்து க்ரோ ஆகணும் அப்படின்றதும் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுறீங்க. ஸோ அது என்ன அப்படின்றது நம்ம வந்து ஃபர்தராக வந்துட்டு என்ன கார்டு சொல்ல வருதுன்றதை நம்ம வந்து பார்ப்போம். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து கிளாரிஃபை பண்ணி பார்ப்போம். இது வந்து ஓவரால் எனர்ஜி, ஹோல்னஸ், ஹாப்பினஸ் நிறைய இருக்குது, என்னன்றதை பார்ப்போம். Why the world card is here? 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 நீங்கள் வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் என்னுடைய உலகம், இதுதான் என்னுடைய இதுதான் வந்து என்னோடய ஜாய் அப்படின்னு ஒரு நினச்ச ஒரு விஷயம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு அதிர்வை வந்து உங்களுக்கு கொடுத்துருச்சு. ஏதோ ஒரு எல்லாம் நல்லா போயிட்டு இருந்தது, டக்குன்னு வந்து ஒரு மாதிரி ஆகுது, ஏதோ ஒரு கிளாஷ் ஆகுது, சடனாக தான் இப்படிலாம் தான் ஆகுது அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. டெஃபினட்டாக இது வந்து லவ் இன்வால்வ் ஆகிறதுக்கான நிறைய சான்ஸ் இருக்குது. ஏன்னா அங்கே கிங் ஆஃப் கப்ஸ் இருக்குது, இங்கே குயின் ஆஃப் கப்ஸ் இருக்குது. மேபி உங்கள் 2 பேருக்குள்ளே நிறைய ப்ராப்ளம் இருக்குல்ல, ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளே, சோல்மேட் ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளே. பட் நீங்கள் அதை சரி பண்ணணும்னு ரொம்ப 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 தீவிரமாக வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருந்திருக்கீங்க. ஐ ஃபீல் லைக் நீங்கள் ஒரு பர்சன் ரொம்ப இன்வால்வ் ஆகிருக்காங்க, ஒரு பர்சன் ரொம்ப லெஸ்ஸாக இன்வால்வ் ஆகியிருக்காங்களோ அப்படின்னு வந்து நமக்கு வந்து இங்கே தோணுது. நம்ம என்ன அப்படின்றத ஃபர்தராக வந்து கிளாரிஃபை பண்ணி வந்து பார்ப்போம். Ace of Cups. Why the Ace of Cups is here? ஸோ இதுதான் அந்த கார்டு. பார்ப்போம். Why the Ace of Cups is here? Why the Ace of Cups is here? நான் சொன்ன மாதிரி சடனாக வந்து நடந்த ஒரு விஷயம் தான், ஒரு ஷிஃப்ட் ஓவர். டக்குன்னு வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா ஒரு
ஒரு ஒரினஸ் இல்லைன்னா வந்துட்டு லைக் டக்குன்னு வந்துட்டு நிறைய விஷயங்கள் வந்து இட் மேட் யூ டு ஒரி அ லாட். ஓகே, இட் மேட் யூ டு ஒரி அ லாட். ஸோ ஐ ஃபீல் லைக் நீங்கள் வந்து ஒரு பர்சனை நோக்கி வந்து போகிறீங்க. ஓகே, ஒரு என்ன சொல்கிறது, எதிர்பாராத விதமாக ஒரு விஷயம் வந்து நடந்துருச்சு. ஸோ அந்த விஷயம் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா புதுசாக ஓகே லைக் இருக்க போது அந்த நீங்கள் வந்து ஒரு பர்சனை நோக்கி வந்து கண்டிப்பாக வந்து போகிறீங்க. மேபி தட் பர்சன் கிவிங் யூ லாட் ஆஃப் ஹோப்ஸ் அப்படின்னு வந்து தோணுது. பட் பட் அந்த அந்த ஒரு விஷயம் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா எப்படி சொல்கிறது, ஒன்றுமே இல்லாமல் இருந்தது டக்குன்னு வந்துட்டு லைக் எல்லாமே இருக்கிற மாதிரி இருக்குது, அந்த மாதிரி கூட சொல்லலாம். இல்லைன்னா எல்லாமே இருந்த மாதிரி இருந்தது, ஒன்றுமே இல்லாத மாதிரி ஆயிடுச்சு, அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன். High priestess, where high priestess is. The king of cups is here, why the king of cups is here. ஓகே, ஒன்றுமே இல்லாத மாதிரி ஆயிடுச்சு அப்படின்றது. ஏதோ ஒரு விஷயம் என்னை இங்கே வந்து ஸ்டாப் பண்ணிட்டே இருக்கு. உங்களுடைய கரண்ட் சினாரியோவே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆன் அண்ட் ஆஃப் ஆன் அண்ட் ஆஃப், இது வந்து ஒரு ஸ்டேபிளாகவே வந்து போகவே வந்து மாட்டேங்குது. சடனாக நல்லாயிருக்கு, சடனாக ட்ராப் ஆகுது, சடனாக நல்லாயிருக்கு, சடனாக ட்ராப் ஆகுது, அந்த மாதிரி தான் வந்து எனக்கு தெரியுது. ஓகே, உங்களுடைய மனசாட்சிப்படி வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா மனசாட்சிப்படி விஷயங்கள் நடக்கும்னு நீங்கள் வந்து நம்புகிறீங்க. பட் அட் த எண்ட் ஆஃப் த டே வந்து பார்த்துட்டிங்கன்னா யூ ஆர் வெரி சூன் கோயிங் டு ரியலைஸ், நான் சொன்ன மாதிரி ஒரு பர்சனோட எஃபெக்ட் தான் இங்கே வந்து நிறைய இருக்குது. இன்னொரு பர்சனோட எஃபோர்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. ஐ ஃபீல் லைக் அந்த பர்சன் வந்து ரொம்ப ரொம்ப லைக் லைக் ரொம்ப ஈகோ கிளாஷஸ் தான் வந்திருக்கேன். நான் என்ன சொல்கிறேனோ லைக் வின்னிங் ஓவர் தி ஆர்குமெண்ட்னு சொல்லுவாங்க. நிறைய கான்ஃப்ளிக்ட், நம்மளை வந்து இது பண்ணிக்கிறது, அந்த மாதிரியான ஒரு விஷயம். அவங்களே வந்து பார்த்துட்டிங்கன்னா அவங்கள வந்து ரொம்ப இது பண்ணிக்கிறாங்க. அது வந்து அவங்களோட டாமினன்ஸை காட்டுறாங்களோன்னு வந்து தோணுது, அவங்களோட பவரை வந்து காட்டுறாங்களோ அப்படின்னு வந்து தோணுது. பட் டெஃபினட்டாக இது வந்து ஒரு முடிவுக்கு வரப்போகுது அப்படின்னு தான் நினைக்கிறேன். அந்த முடிவு பட் அவங்க பண்ணிட்டு அவங்களே எல்லாம் பண்ணுறாங்க. பட் ஐ ஃபீல் லைக் உங்கள் மேலே தூக்கி எல்லா பழியும் போடுறாங்களோன்னு எனக்கு வந்து தோணுது. நீங்கள் தான் அதை சரி பண்ணுறதுக்கு எல்லாமே பண்ணுறீங்க. பட் அவங்க சைட்லேருந்து வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா லவ் இருக்குது, பட் எஃபோர்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும்னு எனக்கு வந்து தோணுதுங்க. யா, கண்டிப்பாக. ஓகே, நம்ம இங்கே அவுட்கம் என்னன்றது பார்க்கலாம். வாட் இஸ் த அவுட்கம் ஆஃப் த சிச்சுவேஷன், வாட் இஸ் த அவுட்கம் ஆஃப் த சிச்சுவேஷன். அவுட்கம் ஆஃப் த சிச்சுவேஷன் வந்து பார்த்துட்டிங்கன்னா why the page of wands is here, why the page of wands is here, one card clarification, why the page of wands is here. Why the four of cups is here. Why the temperance is here. Four of Cups is clarified by the Queen of Swords, Six of Pentacles, and at the same time. See, this reading is giving me a lot of tough கொடுக்குது. உங்களுக்கு என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல. ஸோ நிறைய வந்து பார்த்துட்டிங்கன்னா அவுட்கம் வந்து பார்த்துட்டிங்கன்னா பாசிட்டிவாக தான் வந்து இருக்குது. அட் த சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அன்ஹாப்பினஸும் வந்து பார்க்க முடியுது. லைக் ஓகே 70% ஓகே, பட் 30% வந்து இவ்வளோ குறை வந்து இருந்தாலும் இந்த இவ்வளோ பெரிய 30% வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் கிவிங் மீ அ லாட் ஆஃப் ஹெட்டேக், அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்.
இந்த ஆஃபரை நான் வந்து அக்செப்ட் பண்ணணுமா வேண்டாமா? லைக் இது வந்து கன்ஃபார்மான ஒரு மேரேஜ் அது வரைக்கும் போயிருக்குமா? இல்லை வந்து ஒரு ப்ராப்பர் கமிட்மெண்ட் லைக் மேரேஜ் இல்லைனாலும் இல்லை ஏதோ ஒரு சுச்சுவேஷனோ இல்லை மணி ரிலேட்டடாக வந்து ஒரு ப்ராப்பர் கமிட்மெண்ட்டுக்கு வந்து இன்னும் வந்து அது போகலை. ப்ராப்பர் கமிட்மெண்ட்டை கண்டிப்பாக எடுத்துக்கணுமான்னு வந்து நீங்கள் நிறைய யோசிக்கிறீங்களோ அப்படின்னு வந்து தோணுது. என்னை கேட்டிங்க அப்படின்னா லைக் 4 of Cups இது வந்து Queen of Swords, 6 of Pentacles. நீங்கள் எல்லா விஷயத்தையும் வந்து கரெக்டாக பேசி இது பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டே வந்து பார்த்துட்டிங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து நீங்களே வந்து பேசி வந்து கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை வந்து இருக்காது. இல்லை நீங்கள் வந்து அவங்க பார்த்துப்பாங்க, அவங்களோட இது மேலே அவங்க மேலே நம்பிக்கை இருக்குது அப்படின்னு வந்து நீங்கள் நினச்சிங்கன்னா, பிகாஸ் ஒன் பர்சன் இஸ் ஒர்க்கிங் அவுட் பட் அதர் பர்சன் வந்து லவ் இருக்குன்னு சொல்லிட்டு எஃபர்ட் வந்து அவ்வளோவா வந்து போடுறதில்ல. ஏன்னா இங்கே ப்ராப்ளமே கிவ் அண்ட் டேக்கில் தான் வந்து இருக்குது. பேலன்ஸில் தான் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸே வந்து இருக்குது. ஓகே, நிறைய விஷயங்கள் நீங்கள் யோசிக்கிறீங்க, அதை வந்து செயல்படுத்துறதுக்கு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதே சமயம் வந்து ரொம்ப ரொம்ப வந்து கஷ்டமாக வந்து இருக்குது. ஸோ கரண்ட் சுச்சுவேஷனை வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப மோசம் அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. ஐ ஃபீல் லைக் நீங்களே வந்து எல்லாம் இறங்கி போயிடுவீங்களோன்னு எனக்கு வந்து தோணுது. ஏன்னா சுச்சுவேஷன் வந்து அப்படி தான் வந்து இங்கே இருக்குது. ஏன்னா நீங்கள் நோக்கி போன ஒரு பர்சன் உங்களை வந்து அள்ளி தழுவிக்கிட்டு பர்சனாக கூட இல்லை, ஒரு சுச்சுவேஷன் ஒரு எனர்ஜியை நோக்கி வந்து போகிறீங்க. அந்த எனர்ஜி வந்து உங்களை அள்ளி தழுவிக்குது. பட் அட் த சேம் டைம் நிறைய அன்எக்ஸ்பெக்டட் இதுவும் வந்து விஷயங்களும் வந்து கொடுக்குது. அதை உங்களை ஏற்றுக்கிறதுக்கு லைக் உங்களுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக வந்து இருக்குது அப்படின்னு தான் நான் வந்து சொல்வேன். அப்படி தான் வந்து இருக்குது. ஸோ இதை நீங்கள் வந்துட்டு அந்த ஆஃபரை நீங்கள் வந்துட்டு லைக் இதை பெர்மனெண்ட்டாக வந்து இதை ஏற்றுக்கலாமா ஏற்றுக்கக்கூடாது அப்படின்ற முடிவுகள் வந்து நீங்கள் தான் வந்து எடுக்கணும். ஸோ சுச்சுவேஷன் இதுதான், இப்படி தான் வந்து இருக்கும். ஸோ ஃபைனல் கால் வந்து எப்பயுமே உங்களோட தான். நான் சொன்ன மாதிரி உங்களோட சைடு தான் எஃபோர்ட் எல்லாமே வந்து இருக்கும். அவங்க சைடோட எஃபோர்ட் ஓகே நல்லா தான் இருக்குது. 70% ஓகே, 75 கூட ஓகே. The 25% you have to manage. Thank you so much. Let's spread only love. இது உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you so much. Let's spread only love.